பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. அப்படி இருக்க சகோதரரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கவென்றால் நாம் நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம். அந்த முந்தின வசனம் பார்த்திங்கன்னா, சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாதாக. ஆமேன். பாருங்க, சகலமும் அவராலும், சகலமும் இயேசு கிறிஸ்துவாலும், இயேசு கிறிஸ்து மூலமாயும், இயேசு கிறிஸ்துவுக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாதாக. அப்போ இதை சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. பாருங்க, நம்மளோட சரீரமே நமக்கு சொந்தம் கிடையாது. நாம் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது, நாம் என்று ஆண்டவரை நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோமோ, அவர் நம்மளை தன்னை வெளிப்படுத்தி, ஆண்டவர் அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி, நாம் எப்போது ஆண்டவர் அன்பை ருசிக்க ஆரம்பித்தோமோ, இருதயத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுத்தோமோ, என்று ஆண்டவர் என்னுடைய பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார், நான் அவருடைய ரத்தத்தினால தான் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், எனக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது, பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைத்திருக்குது என்ற அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வரும்போது பாருங்கள், நமக்கு இனம் புரியாத ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். அப்படி நாம் என்று ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோமோ, நம்மளுடைய சரீரம் அவர் தேவன் ஆவியானவர் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது. நாம் ஒரு நடமாடும் திருச்சபையாக இருக்கிறோம். நம்ம மொபைல் சர்ச், நம்ம மூவபுள், எங்கே போனாலும் நாம் திருச்சபை, நாம் சபை, நம்ம தான் சர்ச்சு. அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் நம்ம சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான பரிசுத்தம். முதலில் பரிசுத்தம். நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்கள் எல்லாரும் பரிசுத்தமாக இருங்கள் என்று ஆண்டவர் கட்டளையாக சொல்லியிருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நாம் நுழையக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் பெற்றிருக்கிறோம் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்போ பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. தேவனுக்கு பிரியமான, நமக்கு பிரியமானது கிடையாது, நம்மளுடைய சித்தம் எதுவுமே கிடையாது. தேவனுடைய சித்தம் நம்மளுடைய சித்தமாக ஆக வேண்டும். தேவனுடைய இருதயத்தின் ஏக்கம் நம்மளுடைய ஏக்கமாக ஆக வேண்டும். அவருடைய இருதயத்தின் துடிப்பு நம்மளுடைய துடிப்பாக மாற வேண்டும். பாருங்கள், தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக, உயிருள்ள பலியாக. யார்? நம்மளையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஃபுல்லி சரண்டர் டு காட். நம்மளே முழுவதுமாக ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். நம்மகிட்ட பணத்தையோ இல்லை வேறு எதையுமே கிடையாது. அதெல்லாம் அது செகண்ட் மேட்டர். ஃபஸ்ட்டு அவருக்கு நம்ம வேணும். அவருக்கு நம்மளை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். பாருங்கள், பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்கிறார். தேவனுடைய இரக்கங்கள் நாம் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். இப்படி நாம் ஒப்பு கொடுப்போம் என்றால் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். நாம் பலவிதத்தில் ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவரை தொழுது கொள்வோம். நாம் ஆராதித்தோம், நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நாம் சூப்பர்ஃபிஷியலாக செயல்படலாம். ஆனால் உண்மையான புத்தியுள்ள ஆராதனை என்னவென்றால், பரிசுத்தமும் பிரியமுள்ள தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக, உயிருள்ள பலியாக நம்மளையே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஃபுல்லி சரண்டர் டு காட். நம்மளுடைய சரீரத்தை முழுவதுமாக ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம்மண்டில் எதிர்பார்க்கிற புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் என்னோடும் பேசிக்கொண்டிருக்கிறார்.
நான் சுயத்தில் பேசவில்லை. ஆவியானவர் ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானிக்கணும்னு உட்காரும்போதே ஆவியானவர் அவர் இடைப்படுகிறார், பேசி கொண்டிருக்கிறார். நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு அப்படியே கீழ்ப்படியவர்களாக இருக்க வேண்டும். அப்படியே முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். 100% கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். அவரை போல மாற வேண்டும். அவர் பரிசுத்தராக இருப்பது போல நம்மளையும் பரிசுத்தங்களை அழைத்திருக்கிறார். ஜீவ பலியாக நம்மளுடைய சரீரத்தையே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இதுதான் புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கிறது. ஆண்டவர் நாமத்தை, ஆண்டவர் இருதயத்தை நாம் பிரியப்படுத்த வேண்டும் என்றால் இப்படி தான் நாம் நம்மளையே அர்ப்பணிக்க வேண்டும், படைக்க வேண்டும். நாம் முழுவதுமாக ஆண்டவரண்டையில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? நம்மளால் நாம் என்று என்றோ சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. நம்மளுடைய பழைய நம்மளுடைய பழைய மனிதன் செத்து போயிட்டான். நாம் மறுபடி பிறக்கிற அனுபவத்துக்களை வந்துட்டோம். புது சிருஷ்டியாக இருக்கிறோம். பழையகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போது நாம் கிறிஸ்துவை இருதயத்தில் வைத்திருக்கிறோம். கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரம் அவர் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது. எவ்வளோ ஒரு மகிமையான ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். நாமே ஆலயம். நான் தான் சர்ச்சு. நாம் நடக்கும்போதும் போகும்போதும் வரும்போதும் வேலை செய்யும் போதும் குடும்பத்தில் பேசிகிட்டு இருக்கும்போதும் பந்தங்கள் மத்தியில் வரும்போதும் எந்த வேலை செஞ்சாலும் எங்கே போனாலும் நாம் சர்ச், நாம் தான் ஆலயம். அந்த ஒரு உணர்வோடு நாம் செயல்படுவோம் என்றால் நம்மளுடைய இன்னும் எதெல்லாம் விட முடியலையோ, எதெல்லாம் களைய முடியலையோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி நம்ம விட்டு விலகி போய்விடும். அல்லேலூயா. நாம் முழுவதுமாக ஆண்டவரில் ஒப்பு கொடுப்போமா? இந்த சிந்தையோடு நாம் இந்த புதிய நாளில் ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு நாளும் எங்களை கிருபையாய் அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உடைய சுத்த கிருபையை ஆண்டவரே. அப்பா நீ நல்லவர் ஆண்டவரே, நல்லவரப்பா. எங்களுக்கு எப்போவுமே நீங்கள் போதுமானவராக இருக்கிற ஆண்டவரே. இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீங்கள் பேசி கொண்டிருக்கீங்க. நன்றிப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா அந்த 2025 வருஷத்தின் ஆண்டவரே ஆகஸ்ட் மாதத்தின் 25ஆம் தேதியை கணக்கிருப்பை செய்த தேவனே உமக்கு கொடான்குடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த புதிய நாளில் ஆண்டவரே அப்பா இந்த வேத வசனத்தை ஆண்டவரே அப்பா தியானிக்கும் ஒரு ஸ்லாக்கியத்தை தந்திரே ஆண்டவரே அப்பா. அல்லேலூயா. அப்பா உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வாசித்தோமே ஆண்டவரே. அப்பா எங்களுடைய சரீரமே எங்களுக்கு சொந்தமல்ல ஆண்டவரே, உமக்கு சொந்தம் என்று அநேக ஆண்டவரே வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் பரிசுத்தர் போல எங்களை பரிசுத்துக்கென்றே அழைக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எங்களே ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நீர் வாஞ்சியோடு காத்திருக்கிற ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களே முழுதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா சோத்திர கத்தாப்பே உம்முடைய இருதயத்தின் அப்பா ஏக்கம் விருப்பம் எண்ணம் அதை நிறைவேற்றுகிற பாத்திரமாக ஆண்டவரே எங்களை நீர் அப்பா உமக்கென்று எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே சுயத்தில் நாங்கள் எந்த முடிவு எடுக்காதபடி ஆண்டவரே நீங்கள் எங்கள் வழியில் நடத்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றி அப்பா. அப்பா அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய அநாதி தீர்மானத்தினாலே நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே சேர்க்கறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. மீதியாக முழுதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும் அர்ப்பணிக்கிறோம். உமக்கே துதிக நமமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.